திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்த தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசுவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக KKSSR ராமச்சந்திரனும் பதவி வகித்தனர். இந்த காலகட்டத்தில் இருவரும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக 2 தனித்தனி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் போதிய ஆதாரம் இல்லாததால் இருவரையும் விடுதலையும் செய்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தாமாக முன்வந்து சீராய்வு மனுக்களை விசாரணைக்கும் எடுத்தார். மறு ஆய்வு வழக்கில் இருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விலக வேண்டும் எனவும் வேறு நீதிபதி விசாரிக்கவும் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்று கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பும் வழங்கினார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் விடுவித்த உத்தரவை ரத்து செய்துள்ளது. இதையடுத்து வழக்குகளை மீண்டும் விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கை குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தினசரி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் செப்டம்பர் 11ஆம் தேதி இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என தீர்ப்பில் கூறியிருந்தனர். அது மட்டுமல்லாது இந்த வழக்கை மறு விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி திமுக அமைச்சர்களான தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தனர். இந்த தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மீண்டும் கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்நீதிமன்ற பதிவாளர் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.